தீரன் சின்னமலையுடைய 221வது நினைவு நாளில் அமைச்சர்கள் நாங்கள் அனைவரும் வருகை தந்து மலர் வளையம் வைத்து அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கதர்துறை மற்றும் துணிநூல் கைத்தறித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய சகோதரர் மாண்பு பாலாஜி அவர்களும், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வராங்க, அந்த அம்மா வந்துட்டு இருக்காங்க, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் சகோதரி மாண்புமிகு கமலி அவர்களும் வருகை தந்து இப்போது சிறப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அதேபோல் பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் எல்லோரும் இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று டெல்லி சென்று மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சிறப்புகளை இந்தியாவிற்கு எடுத்து காட்டுகின்ற வகையில் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய தலைமையில் நடைபெறுகிற அந்த பரிசுகளை பெற. ஆகவே இன்று மைக்கில் சொல்லி மைக்கில் ஆஃப் பண்ணி சொல்ல வாக்கி சொல்லி. ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது முதலிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இதற்காக 1992 இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் என்னுடைய வரலாற்று புத்தகத்தை வெளியிட்டதோடு மட்டுமல்ல, அதற்கான மணிமண்டபத்தை அமைத்து அனைவரும் வருகை தருகிற அத்தனை பேருக்கும் இங்கே ஒரு சிறப்பான எல்லோரும் இங்கே உணவருந்தி செல்வதற்கு ஏதுவாக சமுதாய கூடம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அரசு நிகழ்ச்சியாக மிக ஒரு 10 நிமிடத்திற்குள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. வாங்க 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 உள்ளே வாங்க 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 2 பேர் வாங்க 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 மினிஸ்டர் வாங்க உள்ளே வாங்க வாங்க ப்ளீஸ். இந்த வரீங்களா? இந்த வாங்க, இந்த வாங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய சிறப்பு, அவருக்கு உறுதுணையாகின்ற பல்வேறு தலைவருடைய நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் சிறப்புகளை உருவாக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் ஆடி 18 என்று சொல்வார்கள், ஆடி பெருக்கு என்று சொல்வார்கள். இப்போது நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்றதற்கு பிறகு காவிரி ஆற்றிலே இன்றைக்கு ஆடி பெருக்கு வருகின்ற அளவிற்கு உபரி நீர்கள் மேலே இருந்து மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் எல்லா அணைகளும் இப்போது கூடுதலாக தண்ணீர் நிரம்புகிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்லவர் ஒருவர் ஆட்சியில் இருந்தால் மழை பெய்யும் என்று சொல்வார்கள். அதே போல் நம்முடைய முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு முத்தாய்ப்பு வைத்ததை போல இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையிலும் வீரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், வீர வரலாற்றை உருவாக்கியவர்களில் ஒருவராக நம்முடைய மாவீரன், சுதந்திர போராட்ட தியாகி, நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கிற போற்றுதலுக்குரிய தீரன் சின்னமலை அவருடைய நினைவு நாளில் எல்லா சிறப்புகளும் இந்த மக்கள் பெறுகின்ற அளவிற்கு அரசு உருவாக்க இருக்கிறது. ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தருகிற ஆட்சி என்ற முறையில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநில முதலமைச்சர்களும் மத்திய அரசும் இன்றைக்கு வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு ஆட்சி
எழுச்சியோடும் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடத்தி வருகிற பாங்கினை நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் வேறு வரலாற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இது போன்ற நிகழ்வில் அமைச்சர்கள் பங்கு உண்டு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு உண்டு சிறப்பித்து வருகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுடைய நலன் கருதி எல்லா திட்டங்களையும் இங்கே கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் கர்நாடக அரசு வந்து தமிழகத்தை வந்து இல்லை பொதுவாக ஒரு நாள் மட்டும் கொண்டு வருவதற்கு காரணமே போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கின்ற போது இந்த நிகழ்வை சேர்க்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்துறாங்க சார். ஆகஸ்ட் 3 விவசாயிகள் வஞ்சிப்பதாக கூறி அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாவேக் அரசு மீட்டிங்கில் பேசுகிறேன்.